இந்த ஒரு ப்ராப்ளம் தான் உங்களை முன்னேற விட எடுத்துட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த ஒரு ப்ராப்ளம் தான் நீங்க டே டு டே லைஃப்ல ஃபேஸ் பண்ற நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு ரீசன் ஆகுது. அந்த ப்ராப்ளம் என்ன, அதுக்கான சொல்யூஷன் நான் சொல்றேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன். என் பேர் மதி. நான் ஒரு லைஃப் கோச். பீப்புள்ஸோட லைஃப் பெட்டராக நான் கைட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அந்த ஒரு விஷயம் தான் தப்பு அவங்க மேல இருக்கு, அந்த சுச்சுவேஷன் மேல இருக்குன்னு பழி போடுறது. இப்ப அதை பண்ணும்போது என்ன ப்ராப்ளம்னு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் பாருங்களேன். இப்ப காலையில உங்களுக்கு பஸ் 8 மணிக்கு வருதுன்னு வச்சுப்போம். நீங்க 7:50 வீட்டுல இருந்து கிளம்புறீங்க. 7:50 to 8 AM நல்ல ஒரு டிராபிக்கா இருக்கும் இல்லையா? ஸோ நீங்க அந்த டைம் போனீங்கன்னா நீங்க பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவீங்க. பஸ்ஸை மிஸ் பண்ணீங்கன்னா உங்களோட டோட்டல் டேவே கொலாப்ஸ் ஆயிடும். உங்களால கரெக்டா உங்களோட ஆஃபீஸ் போக முடியாது, கரெக்டா காலேஜுக்கு போக முடியாது. தப்பு அந்த சுச்சுவேஷன் மேல கிடையாது. நீங்க 7:50 போறதுக்குள்ள நீங்க 7:40 போயிருந்தா நீங்க கரெக்டா பஸ்ஸை பிடிச்சிருக்கலாம். கரெக்டா பஸ்ஸை பிடிச்சிருந்தா நீங்க அந்த டேவே சேவ் பண்ணிருக்கலாம் இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இந்த ஒரு பிரச்சனை. உங்க வாழ்க்கையில் நடக்கிற மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராப்ளம்ஸ்க்கு தப்பு உங்க மேலதான் இருக்கு. நீங்க உங்களை சரி பண்ணாலே நீங்க மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் ஓவர் கம் பண்ணிடலாம். அதை விட்டுட்டு நீங்க மத்தவங்க மேல பழி போடுறது, மற்ற சுச்சுவேஷன் மேல பழி போட்டு இருந்தீங்கன்னா நீங்க கடைசி வரையும் முன்னேறாம தான் இருப்பீங்க. மற்ற விஷயத்து மேல நீங்க பழி போடுறீங்க. ஸோ இது மொத்தம் 2 டைப் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா மற்ற சுச்சுவேஷன் மேல பழி போடுறது, இன்னொன்னு பாத்தீங்கன்னா மத்தவங்க மேல பழி போடுறது. இப்ப நான் ரெண்டுமே அந்த பண்ண ஒரு எக்ஸாம்பிளோட வச்சு சொல்றேன், உங்களுக்கு கரெக்டா புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் அந்த மற்ற சுச்சுவேஷன் மேல பழி போடுறத பத்தி சொன்னாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நான் பிரீஃபா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஆஃபீஸ்ல மண்டே ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கு உங்களுக்கு இருக்க டியூரேஷன் சண்டே மட்டும் தான். சண்டே கூட நீங்க அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி நீங்க மண்டே சப்மிட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு சண்டே ஒரு பர்சனல் ஒர்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த சண்டே மேல பழி போட்டுருவீங்க இல்லையா? ஸோ இன்னைக்கு சண்டே, அதனால என்னால இந்த ஒர்க்கை பண்ண முடியலன்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுச்சுவேஷன். அந்த சண்டேன்ற ஒரு சுச்சுவேஷன் நீங்க ஒரு சாதகமா பயன்படுத்தி நீங்க உங்க சைட்ல இருந்து எந்த ஆக்ஷனுமே எடுக்காம நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க. சுச்சுவேஷன் மேல பழி போறதுக்குள்ள அந்த சண்டே இருக்குல்ல, அந்த சண்டேல நீங்க வேற ஏதாச்சும் பண்ணி அந்த ஒர்க்கை நீங்க கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்களா, நீங்களும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. இனிமேல் நீங்க மற்ற சுச்சுவேஷன் மேல பழி போறது விட்டுட்டு உங்க சைட்ல இருந்து அந்த சுச்சுவேஷன் எப்படி மாத்தலாம் நீங்க யோசிங்க. இப்ப மத்தவங்க மேல பழி போறதை பத்தி பார்ப்போம். இப்போ உங்க ஃப்ரெண்டு மூலியமா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுப்போம். நீங்க நார்மலா என்ன பண்ணிருப்பீங்க, தப்பு அவன் மேலதான் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அந்த சுச்சுவேஷனை அப்படியே விட்டுருப்பீங்க. ஸோ கடைசியில நீங்களும் சஃபர் ஆவீங்க, உங்களோட ஃப்ரெண்டும் சஃபர் ஆவாரு. இப்போ நீங்க அந்த இடத்துல நீங்க எப்படி யோசிங்கன்னா, ஓகே தப்பு அவர் மேலதான் இருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு சுச்சுவேஷன் நீங்க எப்படி மாத்தணும் தான் யோசிக்கணும். அந்த ஒரு சுச்சுவேஷனை உங்களால எப்படி பெட்டர் ஆக்க முடியும். ஒருவேளை நீங்க அந்த ஒரு சுச்சுவேஷன் நீங்க பெட்டர் ஆகுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அந்த ஒரு ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ண. ஸோ இதுதான் மெயின் மேட்ரு. இதே மாதிரி தான் உங்க டே டு டே லைஃப்ல நடக்கிற மெஜாரிட்டி ஆஃப் ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் உங்க சைட்ல தான் இருக்கு. அதுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்கன்னா மத்தவங்க மேல பழி போடுறது, மற்ற சுச்சுவேஷன் மேல பழி போடுறதுன்னு சொல்லி நீங்க இதுவரையும் உங்க லைஃப் வந்து பார்த்தா இம்ப்ரூவ் பண்ணாம இருந்திருக்கீங்க. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் உங்க சைட்ல தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. இனிமேல் மத்தவங்க மேல பழி போடுறதோ மற்ற சுச்சுவேஷன் மேல பழி போடுறதை நிறுத்திட்டு அந்த ஒரு சுச்சுவேஷன் உங்களால எப்படி பெட்டர் ஆகும் யோசிங்க. இப்போ இந்த ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி உங்களுக்கு வேற எந்த ப்ராப்ளம் சொல்யூஷன் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஒரு வீடியோவை பார்க்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you.